கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். God is God, awesome God, true living God, enough God. Enough God. Amen. உயிரோடு இருக்கும் தேவன். Alive. Our God is alive. Amen. Hallelujah. Hallelujah. And when the Christmas, Merry Christmas. Everyone Merry Christmas. Christmas night, you all should know what is Christmas. Okay, we say the birthday of Lord Jesus. Then why don't they say that the birthday of Lord Jesus? Jesus Christ under the birthday போடலாம் தானே? ஏன் வந்து கிறிஸ்மஸ் போட்டிருக்காங்க? So we must know that we are walking with a true living God, with the word of life. இறை வார்த்தை, லைஃப், உயிர் உள்ள வார்த்தை. உயிர் உள்ள வார்த்தை கூட நம்ம நடக்கிறோம். வார்த்தை தான் இயேசு. Lord Jesus is the word of God. We are walking with the true living God, which is the word in our life. அந்த வார்த்தை அதான் ஆண்டு சொல்றாரு, listen to my commandments, follow, obey and follow, be obedient. ஆண்டு சொல்றாரு, என்னோட சட்ட திட்டங்களை படி, கீழ்ப்படிந்து நட, விசுவாசி, நம்பிக்கையோடு இரு, obey. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இயேசு ஆண்டவரோட ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியும். அவர் எப்போதும் சேர்த்துல எல்லாம் அதான் எங்கே பிறந்தாரு, எப்படி ஸ்டார் கொண்டு போச்சு. ஆமென். And the birth of Jesus is announced, how he born. We know this. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் பிறந்து God, after God born, அவர் வளர்ந்து வரும்போது அவர் சொன்னாரு, Jesus is the real vine. நான் தான் அந்த செடி, நீ என்னோட கிளை. இதெல்லாமே already past. God already say all these things. Now we see the future. வரக்கூடிய காலகட்டம், the future. The main thing we must know is the future, because the future is the Lord Holy Spirit. Amen. Hallelujah. வருங்காலம், future. God already said, Jeremiah சொல்றாரு, chapter 29 verse 11, I have a plan for you, for your future, and not to destroy you, to make you live. உன்னை வாழ வைக்க உன் திட்டம் வைத்திருக்கேன் சொன்னார் ஆண்டவர். நான் திட்டம் வைத்திருக்கேன், உன்னை வாழ வைக்க நான் திட்டம் வைத்தேன். அந்த திட்டம் என்ன? வாட் இஸ் த ஃபியூச்சர்? என்ன திட்டம் நம்மளுக்கு தெரியணும். அந்த திட்டம் தெரியாம நீ இயேசு கூட எப்படி நடக்க போற? If you don't know the plan of God, how you want to walk with God? Amen. Hallelujah. Revelation அதிகாரம் 22 வசனம் 6-21 வரைக்கும். Revelation chapter 22 verse 6-21. போய் வீட்டில் 2-3 வாட்டி அதை படிங்க. உங்களுக்கு புரியலையா? சும்மா கேட்டுட்டு பேசாமல் இருக்காதீங்க. வீட்டில் போய் படிங்க. Go back and read the chapter again and again until you understand what God is trying to tell us in the last chapter of the Bible. Amen. Hallelujah. And the last chapter is the coming. And Lord Jesus, the coming எப்படி இருக்கும்? Amen. Hallelujah. அந்த என்ன சொல்றாரு? நீ மனமாற்றம் அடையல. If you are not repented, அந்த வாரம் அந்த மாசம் பூரா நான் அதுதான் பேசியிருக்கேன். Repentance. So I'm talking about repentance. All this month I'm talking about repentance. And today is Christmas. Still I'm telling, repent. Because you know, every year we renew our baptism. Amen. Every year we renew our baptism, for in order Lord Jesus to seal us with his precious blood and cover us with his wing. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வருஷம் நம்ம ஞானஸ்தானத்தை ரினியூ பண்ணுறோம். ஏன்னா உன் சத்துருக்காரன் இந்த இடத்துல உன்னை மூடி இருக்கிற உன் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு ஆண்டவரோட ரத்தத்தால் உன்னை சீல் பண்ணி மறுபடியுமாக நீ இயேசு கூட உறவில் சரியாக இயேசுனை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த இந்த ஞானஸ்தானம் நம்ம செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசுவோட உறவில் நம்ம சரியாக இருக்கணுமா? சரியாக நடந்து போகிறோமா? இயேசு கூட சரியாக இருக்கிறோமா? பாவக்காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோமா? பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இருதயம் உடையாமல் நடக்கிறோமா? ஆவியானவர் இருதயம் உடையாமல் நடக்கிறோமா?
நம்மளே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காரியம். உலக காரியத்தில் நீ போய் பூந்துட்டு, இப்போ சில பேர் வந்து உலக காரியத்தை போய் செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது செய்யணும், ஹேவ் டுலா, இது ஃபோர்ஸ் மீலான், இந்த ஃபோர்ஸிங் ஹேவ் டு அதெல்லாம் கிடையாது. when you go and do something, அது வந்து you are willing to do the thing. அதான் கதை. you are willing to do. don't tell me people force you. forceனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, உன் கையை காலை கட்டிட்டு ஒரு பீர் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, you don't take liquor, so they force you. in my understanding, forcing, they tie your leg, tie your hand and pour the liquor in your mouth. அதுக்கு பேர் தான் forcing. if you go walk and take the liquor and drink, it's not forcing, it's willing. amen. Hallelujah. அதனால வந்து சத்துருக்காரிட்ட போய் செஞ்சுட்டு நம்ம வந்து ஐ ஹேவ் டுலா, இது வந்து இப்படிலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. because you are hurting the Lord Holy Spirit. when you hurt the Lord Holy Spirit, you will fall into the book of curse of Lord Jesus. amen. ஆண்டவரோட சாபத்துக்கு நீ ஆளாயிருவேன். நான் நேற்று போட்டேன் how to pray for confession. நேற்று நான் பாருஷ் அதிகாரம் 1 நேற்று நான் போட்டேன் போக்கால how to pray. that is an example what we disobey God. யார் படிச்சிங்க படிக்கல எனக்கு தெரியல. when you disobey God, when you want to ask forgiveness, and then the காரியம் is disobeying God, நான் நேற்று போக்கால போட்டேன். பாருஷ் சாப்டர் 1 படிச்சிங்கன்னா தெரியும். பட் நான் வந்து அந்த கன்ஃபெஷன் எப்படி கேட்கணும்னு தான் போட்டேன், அந்த தண்டனையை நான் போடலை. if you further down நீங்கள் படிச்சிங்கன்னா அதோட தண்டனையும் அங்கே வருது, punishment. if you read further down, you can see the punishment of God if you disobey Him. if you disobey Him, when God begin to punish us, punish பண்ண கிளம்பினார்னா அங்கே போட்டிருக்கேன், God will scatter you, let other nations to conquer you, and you will go without food. சாப்பாடு இல்லாமல் போவேன், மற்றவங்க வந்து உன்னை கொண்டு சொந்த பிள்ளையை வெட்டி தின்னுவேன் போட்டிருக்கு. you will cut your own son and daughters and eat. that is the punishment of God. amen. hallelujah. hallelujah. இன்னைக்கு இதுதான், if you disobey, our God is a forgiving God. but அதனால வந்து you don't take things for granted. amen. எவ்வளோ நாள் ஆண்டவரோட forgive பண்ணுவார். if you don't know God, then it's different. now you all know God. know God. உங்களுக்கு ஆண்டவர் தெரியும். you see the changes in your life. you have seen the blessings in your life. you have seen the changes, the blessings, and compare with other people also. it's okay, your blessing is higher. amen. hallelujah. but still you are not repenting, you are not listening to God. na எப்படி உன் ஆசீர்வாதத்தை நீ பாரு, நீ இயேசு கூட போற, உன் ஆசீர்வாதத்தை திரும்பி பாரு. நீ எதிர்பார்க்காத காரியங்களாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார், இன்னும் செய்வார். நீங்கள் கீழ்ப்படிந்து போனீங்கன்னா இன்னும் செய்வார். நீங்கள் கீழ்ப்படியில் நீ எனக்கு தெரிஞ்சது தான், நானே ராஜா நானே மந்திரின்னா நீ ஆண்டவரோட தண்டனைக்கு ஆளாவ, சாபத்துக்கு ஆளாவ. ஆமென். இன்னும் முழுவ நீ எந்திரிச்சு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். unless God come and give his hand. amen. it's very difficult for you to come up. இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் ரோங்கா போகிறீங்க, அப்படியே போகிறீங்க, இப்படியே போகிறீங்க. அது கிடையாது. சபைனா என்னது? ஈவன் நோவாவோட போட்டு கூட சபை தான். ஈவன் த போட் ஆஃப் நோவா இஸ் அ டினாமினேஷன். ஆமென். ஒரு டினாமினேஷன். நீ அந்த சபைக்குள்ளே போகலன்னா இன்னைக்கு நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும் இன்னைக்கு ஒன்று இயேசு. யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் லார்ட் ஜீசஸ். யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் லார்ட் ஜீசஸ் அண்ட் வாட் யூ ஆர் டூயிங். எப்படி போறீங்க, யார் கூட போறீங்க, யார் கூட நடக்கிறீங்கன்னு எல்லாம் தெரியணும் உங்களுக்கு. ஆமென். ரெவலேஷன் அதிகாரம் 3 வசனம் 20. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20. God said, I will knock the door. If you listen to my voice and open the door, I will come and be with you, eat with you, dine with you சொன்னார் ஆண்டவர். ஆமென். நான் கதவை தட்டுவேன், என் ஓசையை கேட்டு நீ கதவை திறந்தனா உன்னோட வந்து போஷணம் செய்வேன்னு சொன்னார். உன் கூட வந்து சாப்பிடுவேன், உன் வீட்டில் நான் தங்குவேன், உன்னோட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. We must know. Now the first coming வந்து actually the first coming is for what purpose? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முதல் முறையாக உலகத்துக்கு வந்து என்ன காரணத்தினால வந்தார்? என்ன காரணத்தினால வந்தார்?
Why God came into this world? First of all, Lord Jesus. என்ன காரணத்தினால வந்தார்? Why? சொல்லுங்க, why? ஏன் சொல்ல மாட்டீங்க? You all don't know why Lord Jesus came into the world? Every year I'm telling you, every Christmas is the same sermon I give you. So you all forget. Hallelujah. Okay. And the first coming is to forgive our sin. Amen. Hallelujah. முதல் முறை இயேசு வந்தது உன் பாவத்தை மன்னிக்க. Amen. பாவத்தை மன்னிக்க. அவர் வந்து சொல்லி பார்த்தாரு, நம்ம கேட்கல. God tried to tell you all who is he, but we never listen. Then he do all the miracles. அற்புதம் அதிசயம் செஞ்சாரு. We never believe him. He do all the miracles. அற்புதம் அதிசயம் செய்வது, people say he got devil inside him. Amen. The people never believe. They say they got devil. இயேசுக்குள்ள பேய் இருக்குன்னு சொன்னான். So இயேசுக்கு வேற வழி இல்லை. He have to sacrifice himself so that his blood can forgive our sin. Sacrifice. நம்மளுக்காக மரித்து அவர் ரத்தத்தாலே நம் பாவங்களை கழுவினார் இயேசு. ஆமென். Hallelujah. 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 Okay. Now they talking about the second coming. The second coming is for what? First coming, forgive your sin. Second coming is for what? என்னத்துல ரெண்டாவது வராது, திருப்பி உன் பாவத்தை மன்னிக்க. Again want to forgive your sin. என்னத்துக்கு வராது ரெண்டாவது வாட்டி? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? Why is the second coming? They say second coming. Yes, God already come. You won't jump from the sky. Now, no jumping from the sky. Okay? He already came. He is already in our heart, in us, in the form of Lord Holy Spirit. But why is the second coming? Many people never realize Lord Holy Spirit in their life. They never seek Him. They never find Him. Amen. So they don't know. அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியும்ல. We know about our Lord Holy Spirit, how Lord Holy Spirit teaches, and we know, we see the changes and the blessing in our life. Okay, tell me why the second coming is for what? யாருக்கு சொல்ல முடியும்? The second coming is for what? Anybody volunteer? For what? Prepare you for what? The second coming is to save those who wait for Lord Jesus. Saving is not forgiving your sin, is to save those who are waiting for Lord Jesus. Amen. உன்னை காப்பாற்ற ரட்சிக்க. That's why the year of salvation 2021, the year of salvation, ரட்சிப்பின் ஆண்டு 2021, ரட்சிப்பின் ஆண்டு. That means God coming to save you. In order to save you, உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன செய்யணும்? நீங்க பைபிள்ல இப்ப படிச்சோம். Read the word of God. Pray. Pray always. Read the word of God. Meditate the word of God. எப்போதும் ஜெபி. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வார்த்தையை படி. தியானம் செய். இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உள்ள உறவுல சரியா இரு. ஆமென். Hallelujah. Hallelujah. So the second coming is to save those who wait for Him. எங்க இருக்கு பைபிள்? This is in the Bible. It's already written in the Bible. You cannot run away. Everything is in the Bible. எல்லாமே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. நீங்க படிக்கல. We never read, we don't know. We never read, we don't know. That's why every Christmas we are talking about the born of Lord Jesus. He born here, the mother go there, this and that, lot of things that we are talking, but we don't know what is the actual coming. Amen. Hallelujah. எங்க போட்டிருக்கு? Hebrews chapter 9 verse 28. Salvation. 2021 is the year of salvation. Amen. Amen. Salvation is not for everybody. Those who wait for Him. அங்க போட்டாச்சு. Those who wait for Him. யார் யார் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு காத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு. Then come back to the chapter that you read just now.
Those who want to do sin, go on do sin. Those who don't want to listen to God, go on your way, go your way. God is coming for only those who waiting for Him. Amen. Hallelujah. Hallelujah. Anyway, one more time I am asking you. Now you all are celebrating Christmas. Christmas கொண்டாடுறோம். Christmas கொண்டாடுறோமா? நம்ம வீட்டுக்கு we invite people, isn't it? We invite people, ஆளுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பிட்டு போயிட்டாங்க. Okay, the next cooking you cook the next time. And one more time you cook for the guests, for the coming guests or for the gone guests. வரவங்களுக்காக சமைப்பீங்களா இல்ல வந்துட்டு போனவங்களுக்காக சமைப்பீங்களா? ஏன் யாருக்கும் வாயிலையா பசியாரம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் சோறு கொடுக்குறேன் வேகமா சொல்லுங்க. வரவங்களுக்கு சமைப்பீங்களா இல்ல வந்துட்டு போனவங்களுக்கு சமைப்பீங்களா? வரவங்களுக்கு தான் சமைக்கணும். அப்ப வரவருக்கு தானே நம்ம வெயிட் பண்ணணும். வந்துட்டு அவர் உன் பாவத்தை மன்னிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப ஆவியானவர் மூலியமாக உன் வாழ்வுல வரும்போது நீ அவரோட வருகைக்குள்ள வெயிட் பண்ணணும். ஆமென். Hallelujah. You already came and forgive your sin. You go back and He's coming back in the form of Lord Holy Spirit in your life. You must wait for the second coming. Don't just talk about the gone. Talk about the coming. Amen. Hallelujah. 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 In order for Lord Jesus to reborn in your life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம என்ன செய்யணும்? What we must do? I tell you, pray, read the word of God. வேத வார்த்தை படிங்க, ஜெபிங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இன்னொன்னு நம்மளுக்கு தெரியணும். என்னது? If you don't know the meaning of Christian and if you don't know the meaning of Christmas and if you don't know the meaning of baptism, no point. எல்லாத்துக்குமே இறை வார்த்தையில அர்த்தங்கள் இருக்கு. கிறிஸ்மஸ்னா என்ன, கிறிஸ்டியன்னா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, பெப்டிசம்னா என்ன, எல்லாமே அர்த்தம் இருக்குது. நீ அதை தெரியாம நீ உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. நான் எப்போதும் வருஷம் சொல்றேன். கிறிஸ்டியன்னா என்னது? வாட் இஸ் கிறிஸ்டியன்? கிறிஸ்டியன்னா என்னது சொல்லுங்க. விளங்கல? FOC. For the world is free of charge. For us is follower of Christ. Followers of Christ is called Christian. Amen. Hallelujah. Hallelujah. What is Christmas? Christmas na என்னது? Every year I'm telling you, you all forget. Christmas na என்னது? விளங்கல? There, Christ and Mass. The Eucharist of Christ, the body of Christ is called Christmas. அப்ப நீ வந்து அந்த body of Christ, you must receive the body of Christ in Christmas in you for God to reborn in your life. Amen. Amen. Hallelujah. 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 Then what is baptism then? Why every year I said every year you must get baptism? Why? It's not one time case, you know. It's every year you must be baptized. Why? என்ன காரணம்? Yes, they baptize you one time when you're a baby. Okay? After that, don't tell me you never do sin. பேபியில் வந்து உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. அதோட வந்து நீங்கள் பாவம் செய்யலையா? அதுக்கு மேலே நீ பாவம் செய்ய மாட்டியா? அதுக்கு மேலே தான் நீ பாவம் நிறைய செய்கிற. ஆமென். அல்லேலூயா. பெப்டிசம் என்ன சொல்கிறாங்க? கடவுளோட குடும்பத்தில் சேர்றாங்க, பாவத்தை கழுவுப்படுது. அந்த பேபி என்ன பாவம் செஞ்சிச்சு கழுவுப்பட? பேபி பாவம் செய்யலையே. அதுக்கு மட்டும் அந்த பாவத்தை கழுவி குடும்பத்தில் சேர்த்து என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம தான் we have to be baptized every year to wash our sin. சத்துருக்காரன் இங்கே எழுதிடுவான். சாத்தா வந்து இங்கே எழுதிடுவான். நீ என்ன ஆவ எப்படி போவ எல்லாம் எழுதிடுவான். உனக்கு பிடிச்ச ஆற்ற சாத்தானை ஓட்ட to remove the devil's writing on your forehead, to remove the devil that is controlling your life. That's why we need to baptize every year and seal with the oil, seal with the precious blood of God. Amen.
Hallelujah. 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 புரியுதா? And we also read there, do not pray to angels. Angels also like us. Amen. Hallelujah. Hallelujah. Do not pray to saints. Saints also like us. Amen. You only pray to Lord Jesus. He is the true living God. Amen. Hallelujah. 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 நம்மளுக்கு தெரியணும் ஞானஸ்தானம் ஏன் எடுக்கிறோம், என்ன காரணத்தினால எடுக்கிறோம். So that God will renew the thing in you. நீ மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு நீ மறுபடியும் பாவ காரியம் செய்யாத, பாவம் இருக்கிற இடத்துக்கு நீ போவாத. Amen. Hallelujah. Once you receive the baptism, you don't go and sin again. Don't go to the place that you think there is sinners. And there's the people who can put you into trap. Power trap, power இதுக்குள்ள போய் மாட்டிக்காத, பாவ காரியங்களுக்குள்ள போய் மாட்டிக்காத. You must pray, increase your prayer, read the Bible, meditate the word of God, and change. The main thing is to change your character and behavior, attitude. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம நிறைய பெப்டிசம் பெற்றோன்னே இயேசு கிறிஸ்து ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது யூ மஸ்ட் நோ த மீனிங். பெப்டிசம் பெற்றோன்னு நான் எப்படி இருக்கணும், when I already been baptized நான் எப்படி இருக்கணும், love, அதான் உனக்கு அன்பு வரணும். learn to love one another and love even those who do not love you, you love. Amen. ஆண்டவர் தான் சொல்றேன், நான் எப்போதும் நம்ம என் குடும்பத்தை சொல்லு, அவங்க உன்னை நேசிக்கலையா பரவாயில்ல, நீ நேசி. Amen. இயேசு உன்னை நேசிப்பார். Love, love even those who do not deserve your love, you love. Amen. Hallelujah. Hallelujah. ரெண்டாவது பீஸ், சமாதானம். சமாதானம். The peace come in your life when you forgive yourself and others. Amen. நீ ஒன்றையும் மற்றவங்களையும் நீ மன்னிக்கும் போது தான் உனக்குள்ள அந்த அமைதி சமாதானம் வரும். ஆண்டவர் மன்னிக்க சொன்னாரு, நம்ப சொல்லல. ஓகே, மன்னிக்கிறதும் நம்புறதும் வேற. God only asks you to forgive and not to trust them. The trust will take time. Amen. Hallelujah. So நீங்க மன்னிக்கணும். In order to have peace of mind, நீ மன்னிச்சிடணும். இல்லைன்னா அதை வச்சிருந்தீங்கன்னா, if let's say they do something wrong against you, you keep inside you is become a grudge. உனக்குள்ள ஒரு நோய் மாதிரி அப்படியே அது குறுக்குறுன்னு இருக்கும். நீ மன்னிச்சிட்டியா, அது உன்னை விட்டு ஓடிடும். If you forgive already, it will leave you. Then you will have peace of mind. Amen. Hallelujah. Hallelujah. Truth. அடுத்து truth. உண்மையா இரு, நேர்மையா இரு. You must be honest. You must be honest and fear. Don't disobey God. Be honest to God. Whatever you promise, whatever you do, always remember God is watching. நீ என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் உண்மையா இரு, honest-ஆ இரு. இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். எல்லா காரியமும் இயேசு பார்க்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. And the last is joy. சந்தோஷம். எப்படி சந்தோஷம் வரும்? How you can be happy, how you can live joyfully. God said rejoice always. Rejoice always. Rejoice about what? இப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்னா என்னாச்சும் காரியம் நடந்தா சந்தோஷமா இருக்கும். Something happen, something you get, you will be happy, you will be rejoice, you will be joyful. ஆமா இல்லையா? But God said be rejoice. Rejoice of what? Rejoice of what? என்ன ஜாயா இருக்க சொல்றாங்க? Rejoice on the things, the blessing that you receive in your life until today. Just turn around and see what God has blessed you. Unexpected thing happen in our life. நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். எல்லா காரியமும் ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்த தான் கொடுத்தார். Amen. So rejoice on those things that God already blessed you. When you rejoice on those things, God will bless you more.
ஆண்டவர் உனக்கு கொடுத்த காரியத்தில் நீ சந்தோஷமா இருந்த, இருப்பதை வைத்து நீ சந்தோஷமா இருந்தனா ஆண்டவர் இன்னும் உன்னை அதிக அளவு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. Also this year we renew back our baptism. We have been sealed in the precious of Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரத்தத்தால் நம்மை மூடிக்கொள்ள, சில கால மூடிக்கொள்ள ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம். ஸோ இன்னிலிருந்து உங்கள் ஜெபத்தை அதிகரிங்க, இறை வார்த்தை கூட படிங்க, வார்த்தையை தியானிங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஆமென். 2020 இந்த பேண்டமிக்னால நிறைய காரியங்கள் நடந்துருச்சு. God still keep us safe. Amen. Hallelujah. All glory belong to our Lord Jesus. And God still keep us in our job. God still give us health. Amen. Hallelujah. நம்மளுக்கு இன்னும் வேலை இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நம்மளை எந்த கஷ்டத்திலையும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை விடலை. ஸோ ஐயா சர்வேஷனுக்கு வந்து ஜபிங்க இன்னும் அதிக அளவு ஆண்டவர்கிட்ட நம்ம உறவை கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் எப்போ வேக்சின் கண்டுபிடிச்சிங்களோ அவன் கோவிட் வந்து அப்கிரேட் பண்ணி வர கிளம்பிட்டான். நானும் வருவேன்டா. ஆமென். ஹல்லேலூயா. அப்கிரேட் பண்ணி வரான். நம்மளுக்கு தெரியணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது, வருஷம் சொல்கிற கதை தான். ஒரு அப்பா ஒரே ஒரு மகன், குடும்பத்தில் வந்து ஒரே மகன், பணக்கார ஃபேமிலி, ஒரே மகன். அந்த மகனுக்கு வந்து ஆர்மிக்காரனா ஆகணும்னு ஆசை. சோல்ஜர், யூ வாண்ட் டு பிகம் அ சோல்ஜர். ஸோ ஆர்மிக்காரனா ஆகணும்னு ஆசை. அதனால் வந்து he joined the military. ஆனால் வருஷம் வந்து வீட்டுக்கு கிறிஸ்மஸ் டைமில் லெட்டர் போடுறான். கிறிஸ்மஸ் ஈஃபில் வந்து அவன் லெட்ரு வரும். ஸோ அவங்க அப்பா எடுத்து அதை படிப்பாங்க. லெட்டர் படித்து பிகாஸ் த சன் ஒன் கம்பெனி, ஓகே, சன் வர மாட்டாங்க, லெட்ரு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் வந்து லெட்ரு வந்துச்சு. ஸோ ஈஃப் வந்தோடனே அவங்க திறந்துட்டு ஒரு லெட்டரா சரி கிறிஸ்மஸ் முடிஞ்சு படிப்போம்னு சொல்லி ஓரமாக வச்சுட்டாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு படிப்போன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஓரமாக வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துருந்தாங்களே, டெக்கரேஷன் இது கிறிஸ்மஸ். ஸோ அந்த ஈஃபில் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டாங்க. அவங்க அப்பா போய் கதவு திறந்தாங்க. ஹி இஸ் வெரி சர்ப்ரைஸ் டு சீ த சன். வீட்டு முன்னே அவங்க சன் நின்றாராம் 8 வருஷத்துக்கு அப்புறம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அந்த அவங்க அப்பா பற்றி கேட்டானா, என்னன்னா நீ வீட்டு பண்ணிக்கிறேன்னு. அப்போ அவன் சன் கேட்டானா, அப்படின்னா என் லெட்டரை நீ படிக்கிற. யூ ஆர் நெவர் ரீட் மை லெட்டர் that I am telling that I am coming home. It is Christmas. ஆமென். இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் வீட்டுக்கு வரேன்னு அங்கே எழுதுனதை நீ படிக்கலையா? ஆமென். அப்போ அவங்க அப்பா பேசாமல் இருந்தான். ஸோ அதே மாதிரி தான் Lord Jesus say, I am coming soon. I am coming soon. You all have to read this to know about our Lord Jesus coming. Amen. Hallelujah. இதை படிக்காம பேசி பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரியும், நானும் ப்ரே பண்ணுவேன், அதெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. நீ படி, அப்போ உனக்கு தெரியும். The coming is quickly. Amen. Hallelujah. Hallelujah. நான் அப்பயே சொன்னேன், the first coming is to forgive your sin. முதல் வருவே உன் பாவத்தை மன்னிக்க. ரெண்டாவது வருவே, the second coming is those who waiting for Lord Jesus. அதே மாதிரி the first coming it bring you the joy of Christmas na, and the first coming bring you the joy of Christmas na, the second coming will bring you the joy of heaven. Amen. Hallelujah. Hallelujah. The joy of heaven. Amen. எத்தனை பேர் வீட்டில் மரம் வச்சுருக்கீங்க? கிறிஸ்மஸ் மரம். கிறிஸ்மஸ் மரம் டெக்கரேட்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்கீங்க தானே? நம்ம எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணியாச்சா?
அந்த மரமோட மீனிங் தெரியுமா? ஏன் மரம் வைக்கிறோம்? பிஃபோர் ஃபோக்காக் வரதுக்கு முன்னே யார் யார் வீட்டில் மரம் வச்சுருக்கீங்க? ஃபோக்காக் வரதுக்கு முன்னே மரம் வச்சுருக்கீங்க, டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா? மீனிங் தெரியுமா? மீனிங் தெரியாது. சும்மா வைக்கிறேன், அவனும் வைக்கிறான், நானும் வைக்கிறேன். அவன் கை தட்டுறான், நான் தட்டுறான். அவன் விழுந்தா நான் விழுவேன், அவன் ஓடுனா நான் ஓடுவேன். அவன் தானே ஏன்? There is a meaning about the tree, the Christmas tree. மிதிலாம் வந்து ஓகே ஃபோக்காக் வரதுக்கு முன்னே எத்தனை பேர் வந்து வீட்டில் 2 மரம் வைப்பீங்க? ரெண்டு மரம் இல்லை, 3 மரம், 4 மரம். ஒரு மரமே வைக்க கஷ்டம், இதுல 3 மரம் 4 மரம் போறாரு. ஆமே, அல்லேலூயா. எங்க வீட்டுல இதோட சேர்த்து எங்க வீட்டுல 5 மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ. 5 மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ. 5 மரம் சொந்தமா செஞ்ச மரம். 4 மரமா? 3 மரம். 5 மரம் சொந்தமா மரத்தை கலையை திருடிட்டு வந்து வச்ச மரம் 5 மரம். ஆமே, அதில் ஏதோ இதெல்லாம் சிந்திரான் பிரகார் தான். இதெல்லாம் சொந்தமாக செஞ்ச மரம். ஆமே, அதில் இந்த மாதிரி வீட்டில் 4 இருக்கு. அது என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? அந்த மீனிங் ஆஃப் த ட்ரீ யாருக்கு தெரியும்? நான் வருஷம் சொல்கிறேன், அந்த மீனிங் வருஷம் சொல்கிறேன். பிகாஸ் why I want you all to know why we must put the tree. இப்போ ரொம்ப பேர் மரம் வைக்க மறந்துட்டாங்க. ஈவன் மரம் வச்சாலும் நான் பார்த்துருக்கேன், சில வீட்டில் ஒரு ரிபீன் சுற்றி விடுவாங்க, 2-3 பஞ்சை தொங்க விடுவாங்க. ஏன்னா மரம் டெக்கரேட் பண்ணிட்டாங்க. அந்த மரம் இஸ் லார்ட் ஜீசஸ். God already said, I am the vine. நான் தான் அந்த மரம். Amen. And the tree stands for Lord Jesus. The branch stands for the followers of Christ. Number, the star is God the Father. Lord Jesus also, God the Father. The star you put up there. Amen. Hallelujah. Hallelujah. And decoration என்னவா இருக்கும்? The decoration is how many fruits that you bear for Lord Jesus. எத்தனை ஆளு நீ ஆண்டவருக்கு சேர்த்த? How many people that you bring to God? Amen. And the light stands for your faith. அப்படியே நிக்கணும், இப்படி 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 வரக்கூடாது. அப்படியே நிக்கணும். நம்மளுக்கு ஃபேத் வந்து இப்படி 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 வருது. ஆமென். நம்மளுக்கு ஃபேத்னா ஃபேத் அப்படியே நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்னோ ஒயிட்டா போட்டுருக்காங்க. அது ஸ்னோவா? the snow and the dove, okay, it stands for your heart. How pure is your heart? How generous is your heart? And how pure is your heart? Amen. Hallelujah. The gift, Karsia gift, is to show your love to one another. Amen. Hallelujah. To show the love of one another. இப்போ என்ன பண்ண இந்த கிஃப்ட்? இப்போ கொடுத்தோன்னு தூக்கிட்டு ஓடி போய் பிரிச்சிடணுமா? அதான் நம்ம செய்கிறோம் எல்லாரும். கிஃப்ட் கையில் கொடுத்தா ஓடி போய் பிரிச்சு என்னடா இருக்கு உள்ளுக்கு. The joy of Christmas என்ன தெரியுமா? இங்கேருந்து கிஃப்ட் நான் உனக்கு கொடுக்குறேன்னா, நீ அங்கேருந்து கிஃப்ட் எனக்கு கொடுக்குறியா? அதை கொண்டு போய் நான் என் மரத்தில் வைப்பேன், நீ கொண்டு போய் உன் மரத்தில் வை. ஆமென். கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே ஒரு 4 நாள் கழிச்சு திறந்ததான் என்ன இல்லை, மறுநாள் திறந்ததான் என்ன, உடனே கிழிச்சு பார்த்து நம்ம உள்ளுக்கு என்ன இருக்குது, உள்ளேருந்து ஒரு கையை அரையணும், பல்லாது நாளைக்கு கிழிதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிதான் you see the joy of Christmas. ஏன்னா you see ஏன் அந்த joy எப்படி joy வருது? when I give you something, you give me something, I put at my tree and you put at your tree. உங்க மரத்தில் வைக்கிறீங்க, உங்க ஜாமான வாங்கி என் மரத்தில் வைக்கிறேன். ஆனால் எனக்கு உள்ளுக்கு இருக்கும் என்னவா இருக்கும், சரி நாளைக்கு போயிருப்போம். அந்த ஜாய் திறந்துட்டா போயிருமே. ஆமாம் இல்லையாராக? அந்த ஜாய் திறந்துட்டா போயிடும். ஸோ அது திறக்கிறதுலேருந்து ஒரு ஜாய் இருக்கும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க சில எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜாய் இருக்கும். அப்போ திறந்தோடனே உங்களுக்கு தெரியும், ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அப்படிதான், that's how you enjoy your Christmas.
என்ன நடந்தாலும் கிறிஸ்மஸ் இஸ் a enjoyable festival. You must enjoy. Amen. Hallelujah. Hallelujah. Above everything வந்து it shows the glory of the Father. தந்தையோட கிருபை நம்ம மேல இருக்கிறனால தான், தந்தையோட தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கிறனால தான். And the glory of the Father is upon us. That's why we have the privileges to celebrate Christmas. Amen. Hallelujah. அதனால தான் தந்தையோட கிருபை நம்ம மேல இருக்கிறனால தான் கிறிஸ்மஸ் கொண்டாட உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். நான்லாம் எத்தனை வருஷம் கிறிஸ்மஸ் வீட்டுக்குள்ள மத சாத்திரி பூட்டி பிடிக்க உட்காந்துருப்பேன், அவனாச்சும் வந்துட போறான். ஆமென். கொண்டாட முடியாது. பிகாஸ் ஆண்டவரை நான் நேசிக்கல, இயேசு நான் தேடலையே. ஸோ அதனால எத்தனையோ வருஷம் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடாமல் இருந்திருக்கேன். ஆமென். எனக்கு ஆண்டவர் மினிஸ்ட்ரி கொடுத்த பிறகு தான் நான் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரி கிடைச்ச பிறகு தான் நான் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பித்தேன். ஸோ அதனால அந்த ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ் எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று ஒன்றா ரசிக்கணும். கிறிஸ்மஸ் வந்து ஒன்று ஒன்றா ரசிக்கணும். லாஸ்ட் மினிட்ல போய் டெக்கரேட் பண்ணாத, அதெல்லாம் கிறிஸ்மஸே கிடையாது. நீ ஆரம்பிக்கிறியா நவம்பரே ஆரம்பிச்சா அப்படி கரெக்டாக கொண்டு வரணும். இந்த லாஸ்ட் மினிட் பார்த்துக்கிங்களா, சில பேர் நாளைக்கு கிறிஸ்மஸ்லாம் இன்னைக்கு தான் மரத்தை எடுத்து வெளியே வைப்போம், மரத்துக்கு வெளியே வைப்பான் சுத்தமாக. அப்போ என்னவோ பெரிய கிறிஸ்மஸே இவனே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான். எவ்வளோ வேலை தருமா, இது செஞ்சேன் அது செஞ்சேன் அது செஞ்சேன் இது செஞ்சேன். ஏன் லாஸ்ட் மினிட்ல செய்ய? உனக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காரு ஆண்டவரே, நீ செய்யலாமே. ஸோ யூ மஸ்ட் நோ this is Christmas. You enjoy your Christmas. Amen. Hallelujah.